ஜாதகம் எழுதுறாங்க. அதை எந்த முறையை யூஸ் பண்ணி எழுதுறாங்க? இப்போ பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுறாங்களா, இல்லை சாஃப்ட்வேரை பார்த்து எழுதுறாங்களா, இல்லை ஜோதிடர்களே ஒரு கணித முறை இருக்கா? அப்போ அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்து வழியாக டிராவல் ஆகிட்டு இருக்கோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லணும். அதை இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜோசியம் பழிக்குமா? ஏன்னா டிகிரியில் அக்யூரேட்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி லொகேட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக சொல்லி பலனாவது அக்யூரேட்டாக எடுக்கிறாங்க. டிகிரி முடிச்சேன், பிஏ முடிச்சேன், பிஎஸ்சி முடிச்சேன், 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்ட்டு வந்துடலாம். அது கண்டிப்பாக. பட் வேற இந்த இதில் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. மூவர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருடத்திற்கு மேலாக அனுபவம் வாய்ந்த, ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு நபரை தான் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறேன். வணக்கம். ஓகே சார், உங்களுடைய பெயர்? முதல்ல இறை வணக்கம். ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. முதல்ல அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் என்னுடைய தாய் தந்தரையும் பாதம் பணிந்து எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசான் அண்ணாமலை பல்கலைக்கழக ஜோதிடத்துறை பேராசிரியர் மதுரை KR சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தேனி ஸ்ரீஹரி ஜோதிட நிலைய ஆசிரியருக்கும், சென்னை சங்கரா வித்யாலய ஆசிரியர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், புதுக்கோட்டை சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலைய ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய மானசீக குருவான திண்டுக்கல் சின்ராஜ் சார் அவர்களுடைய பாதம் பணிந்து நான் என்னுடைய உரையை துவக்குகிறேன். என்னுடைய பெயர் அண்ணாதுரை. நான் ஜோதிடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2010-11 2 வருஷத்தில் முடித்தாங்க. அந்த ஜோதிடம் MA அஸ்ட்ராலஜி முடித்ததுக்கப்புறமேலு நிறைய தேடல்கள் அதிகமாக இருந்தது. அப்போ மதுரை கீழவளவு சுப்பிரமணியன் சார் அவருடைய புத்தகங்கள் நிறைய அதிலெல்லாம் ரீட் படித்தேன் நான். அதுக்கப்புறம் தேனி ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் அவங்ககிட்ட ஒரு கோர்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் சென்னையை சார்ந்த சங்கரா வித்யாலயத்தில் சுப்பிரமணியன் சார்கிட்ட அவர்கிட்ட டிப்ளமோ படித்தேன். அதுலேயும் பத்தலைங்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை அப்படிங்கிறதுனால புதுக்கோட்டை சுக்ரன் டிவியிலேருந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து துரைராஜன் ஒருத்தர் நடத்திருக்காரு. அந்த இதில் அவர்கிட்ட ஒரு 1 இயர் அவர்கிட்ட அந்த ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் அவர்கிட்ட சேர்த்து படித்தேன். அது போக நிறையா புத்தகங்கள் ரெஃபர் பண்ணேன், மந்த்லி மேகசின்ஸ்லாம் பார்த்தேன், ஜோதிட கருத்தரங்கங்கள் அந்த இதில் நிறைய அட்டன் பண்ணுவேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே திண்டுக்கல்லில் சின்ராஜ் சார்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட மேதை ஒருத்தர் இருக்கார். அவருடைய மானசீக குரு எனக்கு. அவருடைய ஸ்பீச்சஸ், அவருடைய யூடியூப், அவருடைய குரூப்பில் மெம்பர் நான். அவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அவர் எனக்கு நிறையா கருத்துக்கள்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் என்னை நாடி வர்றவங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தேவை என்னால் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பேசிக்கே ஒரு டவுட் இருக்குது சார். ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிற டவுட்டு எனக்கும் இருக்குது. அந்த டவுட்டை கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் சார். ஜோதிடங்கிறது ஜோதிடம்னா ஜோதி இருக்கும் இடம், ஜோதிடம். ஓகே. அதாவது ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜோதிடம்னு பேர். அதாவது ஒரு இருட்டில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெழுகுவத்தி ஒரு கேண்டில் லைட்டை காமிக்கும் போது அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா, அவங்க போகிறதுக்கான பாதை தெரியுது இல்லையா, அது மாதிரி ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஓகே சார். அதாவது இது எதனுடைய கான்செப்டில் இருக்குன்னாக்கா, இப்போ சூரியன் ஆக்சுவலாக நம்ம பிளானட்டரி பொசிஷன் பூராமே எல்லாம் ஹீலியோசென்ட்ரிக் பேஸில் இருக்குது. சூரியனை மையமாக வச்சு மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஒரு நீள்வட்ட பாதையில் எல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காது. ஓகே. ஸோ அந்த சூரியன்லேருந்து கிடைக்கிற ஒளி தான் மற்ற கிரகங்களுக்கு போய் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பூமிக்கு வருது. பூமிக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த ஒளி தான் கிடைக்கிது. அது உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான காரணியாக இருக்குது. அதனால எல்லாருடைய லைஃபுக்கும் அந்த ஒளி தான் முக்கியமாக இருக்குது. அதனால அந்த ஒளி ப்ளஸ் கணிதம் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் ஜோதிடம். அது ஓகே. அந்த ஒளியையும் கணிதத்தையும் சேர்த்து தான் ஜோதிஷங்கிறது உருவாக்கியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் ரிஷிகள்லாம் உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஓகே சார். ஓகே. அது இப்போ அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இன்னும் நிறையா டவுட் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ஜோசியம் எதுக்கு பார்க்கணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் எதுக்கு பார்க்கணும் ஜோசியம் அப்படின்னு ஒரு சிலர், பெரும்பாலான பேர் இல்லைனாலும் இப்போ காலகட்டத்துக்கு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க.
அந்த கொஸ்டினை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க சார். அதாவது இப்போ பொதுவாக எடுத்துட்டோம்னாக்கா சிம்பிளி சேயிங், இப்போ நமக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு இருப்பது, உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுறோம், நேராக ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். கண்டிப்பாக. டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு ஓகே. ஒரு சரியான மருந்து ரெமெடி வாங்கி இது பண்ணிக்கிறோம். அது மாதிரி தனிமனுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஓகே. இல்லை ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம், வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அது எப்போ சரியாகுன்னு தெரியணும் அவங்களுக்கு. ரெண்டாவது அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளை படிக்க வைக்கலாம், நல்லா படிப்பாங்களா, என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் ஓகே. அப்படிங்கிறதுக்கலாம். ஒரு காரியம் செய்ய போகும்போது இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் நல்லபடியாக முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பல கஷ்டமான சூழ்நிலைகள், தொடர்ந்து கஷ்டமான சூழ்நிலைகள், ஏதாவது விபத்துகள், ஏதாவது வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். அது எதனால வருது, இது எப்போ நிவர்த்தி ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக. அதுக்கு மேலே அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும். எப்படி பண்ணுறது, எப்படி பார்த்து பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து ஒரு ஜோதிடரை நாடி அவங்ககிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் செய்யலாம் என்னங்கிறத அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி செய்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஜோதியம் பார்க்குறது வந்து, ஜாதகம் பார்க்குறது, ஜோசியத்தை அணுகிறது வந்து ஒரு முக்கியமானதாக காரணமாக நினைக்கிறீங்க. ஓகே சார், ஓகே. இப்போ ஜோசியம் வந்து ஏன் பார்க்குறோம் அப்படின்றத தெளிவாக சொன்னீங்க. இப்போ ஒரு பாமர மக்களுக்கு ஏதோ அஸ்ட்ராலஜிகிட்ட போகிறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, திரும்பி வந்துடுறாங்க, அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஜோசியம்ங்கிறது வந்து எதை மையப்படுத்தி இருக்குது? இப்போ ராசின்றாங்க, கிரகங்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ராசிகள் இருக்குது, எத்தனை கிரகங்கள் இருக்குது, எதை மையப்படுத்தி நம்ம ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கள் சார். அதாவது சூரிய குடும்பம் வந்து, சூரிய குடும்பத்தும் அதில் உள்ள கிரகங்களும் வந்து ஹீலியோசென்ட்ரிக் பேசிஸில் அந்த சூரிய குடும்பம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சூரியனை மையப்படுத்தி மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம ஜோதிடம் ஜாதகம்னு எடுக்கும் பொழுது ஜியோசென்ட்ரிக்ங்கிறது பூமியை மையப்படுத்தினது. அது பூமியை மையமாக வச்சு சூரியன்லேருந்து மற்ற எல்லா கிரகங்களும் 9 கிரகங்களும் சுற்றி வருது. 9 கிரகங்கள் எப்படி வந்துச்சுனாக்கா, வாரத்துக்கு வந்து 7 நாள் இருக்கு இல்லையா, அந்த 7 நாள் ஞாயிறு, அந்த 7 நாளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு கிரகம். அது கூட அடிச்சுன்றது ராகு கேது, மொத்தம் 9 கிரகங்கள் ஆயிடுச்சு. அந்த 9 கிரகங்களும் இந்த பூமியை மையப்படுத்தி அப்படி சுற்றி வருது. அந்த சுற்றி வர அந்த வட்டம் சர்க்கிள் சுற்றி வருது இல்லையா, அந்த சர்க்கிளோட பரப்பளவு, அது சுற்றளவு வந்து 360 டிகிரி ஆகுது. அதனால் அந்த 360 டிகிரியை வந்து 12 பாகமாக பிரிக்கிறாங்க. ஓகே. 12 பாகங்கிறது வந்து 12 ராசிகளாக வச்சு 12 இதாக பிரிக்கிறாங்க. அப்போ பிரிக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது ஒரு ராசிங்கிறது ஒரு வீடு அல்லது ஒரு பாவகம்னு சொல்கிறது, 30 டிகிரியாக வரும். அது அதை சர்க்கிளாக இல்லாமல் நம்மளுடைய சௌரியத்திற்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்கொயராக ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. ஸ்கொயராக ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு ராசியாக 30 டிகிரி ராசியாக பிரிச்சிடுறாங்க. அது மேஷம் முதல் கொண்டு, மேஷம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு முதல் ராசி. அது மேஷம் முதல் கொண்டு மீனம் வரை 12 ராசியாக வச்சிடுறாங்க. இந்த 12 ராசிகளும் அந்த 9 கிரகங்களுக்கு உள்ளடக்கம் கொடுத்துட்றாங்க. அதை 12 வீட்டையும் வந்து 9 பேர்த்துக்கு கொடுத்துட்றாங்க. 12 வீட்டை எப்படி 9 பேர்த்துக்கு கொடுக்க முடியும்? அது யார் கொடுக்குறாங்கன்னா, சூரியனுக்கு வந்து சிம்மத்தை கொடுத்துட்றாங்க, சூரியனுக்கு பக்கத்துல சந்திரன் கடகத்தை கொடுத்துட்றாங்க, அது பக்கத்துல புதனுக்கு வந்து மிதுனத்தையும் கன்னியையும் கொடுத்துட்றாங்க. அடுத்து சுக்கிரன் இருக்கார், சுக்கிரனுக்கு வந்து ரிஷபத்தையும் துலாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து செவ்வாய் இருக்கிறாங்க, செவ்வாய்க்கு வந்து மேஷத்தையும் விருச்சகத்தையும் கொடுத்துட்றாங்க. அடுத்து லாஸ்ட் குரு இருக்கார், குருக்கு வந்து மீனத்தையும் தனுசையும் கொடுத்துட்றாங்க. அடுத்து மிச்சம் இருக்கிறது சனி, சனிக்கு வந்து மகரம் கும்பம், அந்த 2 வீட்டையும் வந்து சனிக்கு சொந்த வீடாயிருது அது. ஓகே சார். ஸோ இந்த 9 கிரகங்களையும் வந்து இந்த 12 வீட்டுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. இந்த 12 வீட்டையும் இவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இந்த 12 வீட்டில் இருக்கிற இந்த 9 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 27 நட்சத்திரங்கள் வழியாக தான் இவங்க வந்து டிராவல் ஆகுறாங்க. அந்த 27 நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு டிஸ்ட்ரிபியூட் வியாபிச்சிருக்குனாக்கா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து 4 கால், 4 பாதம் இருக்கு இல்லையா, அந்த 27க்கு வந்து 108 பாதங்கள் இருக்கு. 108 பாதங்கள் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் வந்து 9 பாதங்கள், அதாவது 2.25 நட்சத்திரங்கள் ஒரு ராசி அந்த 30 டிகிரிக்குள்ள வியாபிச்சிருக்கு. இந்த கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த நட்சத்திர பாதங்கள் வழியாக தான் டிராவல் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ட்ரெயின் வந்து எப்படி தண்டபலத்தில் போகுதோ அது மாதிரி அந்த கிரகங்கள் வந்து அந்த நட்சத்திரங்களுடைய பாதங்கள் வழியாக தான் வந்து டிராவல் ஆகி அந்த 12 ராசியும் சுற்றி வந்துட்டு இருக்குது. ஓகே சார், ஓகே. நல்ல தெளிவான விளக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? அது கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொஞ்சம் கொடுங்க சார். அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது
அந்த சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரன் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஆமா சார், ஆமா. சந்திரன் பிளானட் அது. ஒரு ராசியில் 2.25 நாள் இருக்கும் அது. ஓகே. அது வேகமாக சுற்றிட்டு வரும். அந்த குழந்தை ஜனனம் எடுக்கும்போது, குழந்தை பிறக்கும்போது அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல்லா கிரகங்களும் அந்த நட்சத்திரத்தோடைய பாதங்கள் வழியாக தான் டிராவல் ஆகுது சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்து வழியாக டிராவல் ஆகிட்டு இருக்கோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம் நம்ம. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேஷத்தில் இருக்கு, இப்போ சந்திரன் மேஷத்தில் இருக்கு, அஸ்வினியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம். ரைட்டா? அந்த சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது குழந்தை பிறந்துச்சுனாக்கா ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி. அதனுடைய இது கேதுவோட சாரத்தில் இருக்கு, கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இதே அதுக்கு அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்துச்சுனாக்கா சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்போ பரணியில் சந்திரன் பரணிக்கு வந்திருக்கும். அது அதுதான் ஜென்ம நட்சத்திரம். அதான் நம்ம கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜோதிடம் புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ஜோதிடம் முழுசாக கற்றுக்க இல்லைன்னா ஓரளவு கற்றுக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஏதாவது ஒரு அறுதிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? உங்களுடைய அனுபவத்தை வச்சு எனக்கு சொல்லுங்கள் சார். அதாவது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு, ஜோதிடம் படிக்கணுங்கிறதுக்காக அந்த படிப்புக்கு ஒரு கால நிர்ணயங்கிறது ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸ்கை இஸ் த லிமிட். ஓகே. இப்போ ஆகாயத்துக்கு எல்லை இருக்கா? இல்லை, எல்லை கிடையாது. அது மாதிரி ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல். ஓகே. அதில் கரை கண்டவங்க யாரும் கிடையாது. அதை படிச்சு இப்போ டிகிரி முடித்தேன், பிஏ முடித்தேன், பிஎஸ்சி முடித்தேன், 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேங்கன்ட்டு வந்துடலாம். அது கண்டிப்பாக. பட் வேற இந்த இதில் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்கா, நம்ம கிராமத்தில் ஊரில் கிணத்துல எல்லாம் தண்ணி நிறையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம மேலே அந்த கவலவாரியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணிட்டு கல் எடுத்து கொண்டு அடிமட்டத்தில் அடியில் கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அதை இன்னொருத்த என்ன பண்ணுவாங்க, அதை குதிச்சு போய் உள்ளே போய் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு என்னன்னா ஆலங்கால் பட்டதுன்னு பேரு. ஆலங்கால் பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது அதாவது கணத்துல அடி வரைக்கும் முக்குளிச்சு போய் அந்த கல் எடுத்துட்டு வருது, ஆலங்கால் பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது கரை கண்டுட்டாங்க. அது அந்த கிணத்துல அடியை போய் தொட்டு வந்துடுவாங்க. அதுதான் ஆலங்கால் பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜோதிடத்துல அந்த மாதிரி ஆலங்கால் பட்டதுங்கிறது யாருமே கிடையாது. அது ஜோதிடம் டெய்லி நியூ டே. எவ்ரி டே இஸ் நியூ டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்னும் டெய்லி நமக்கு எத்தனை வருஷம் படித்தாலும் அப்பப்போ நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். புதுசாக நம்ம தேடிட்டு தான் இருக்கணும். அது அதனால் இதுக்கு முடிவு கிடையாது. அது இது ஒரு கடலை விட ரொம்ப ஆழமானது. அது ஒரு சிலருக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்றாங்க. பெரும்பாலான பேருக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ ஒரு குழந்தை வளரும் பொழுது பிகினிங் ஸ்டேஜில் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கையே இல்லை, அவன் நம்பவே மாட்டாங்க. அதே குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடத்தில் நம்புகிறாங்க. ஸோ ஒரு குழந்தை வளரும்பொழுது ஜோதிடத்தில் நம்பலை, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்புகிறாங்க. இதை என்ன காரணம்? எதுக்காக இந்த மாதிரி அவங்க நம்புகிறாங்க? நம்புவதற்கான காரணங்கள் என்ன? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜோதிடங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். அது பாலிய பருவத்தில் இருக்கும்போது, சிறுவத்தில் இருக்கும்போது, டீனேஜுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மேலே ஆளுங்க இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கண்டிப்பாக. அதே குழந்தை ஒரு படித்து முடித்து ஒரு பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறதுக்கப்புறம் கல்யாண வயசு வருது, கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகுது, குடும்பம் ஆகிடுது, கிரகஸ்தன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமேலு அவங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. பொறுப்புகள் ஜாஸ்தியாகும் போது கூடவே பிரச்சனைகளும் கூட வளர்ந்துக்கிட்டே வருது. அது ஒரு பிரச்சனைகள் கூட வந்துகிட்டே இருக்கும் பொழுது பல கஷ்டங்கள் வரலாம் இல்லையா? ஒரு வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஏதாவது சில பல வகையில் கஷ்டங்கள், சிரமங்கள் ஏற்படும். குழந்தை பெருசாக வளர்ந்துடும், அதுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த இடத்துல போனதையும் சரி கல்யாணம் பண்ண போய் அவங்கள போய் பண்ணி வச்சிட மாட்டாங்க. அது யார்ட்டையாவது ஒரு ஒப்பீனியன் வாங்கணுன்ட்டு ஒரு உந்துதல் ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜோதிடர் நாடுவோம், ஒரு அட்வைசர் தேவை. இப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், மன அமைதிக்காக கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் ஆண்டவன்ட்ட ப்ரே பண்ணுறோம். என் கஷ்டத்தை இந்த மாதிரி இருக்குது, சிரமமாக இருக்குது, எனக்கு இதுன்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரே பண்ணுறோம், ஒப்பிச்சுட்டு வரோம். அது அதே மாதிரி
இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் வரும்பொழுது ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது செய்யலாமா வேண்டாமா, ஏற்றம் இருக்கமா, லாபம் கிடைக்குமா என்னன்னு தெரியணும். படிக்க வைக்கிற இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க வைக்கலாமா பையனுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு நினைக்கிறாங்க. அது அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்போ வந்து முக்காலத்தையும் உணர்த்தும் ஜோதிடத்தை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால ஜோதிடம் தான் வந்து இறந்த காலத்தையும் சரி, நிகழ்காலத்தையும் சரி, எதிர்காலத்தையும் சரி, மூணையும் வந்து அதில் வந்து உணர்த்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால அவங்க எல்லாம் அந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் அந்த டயத்துக்கு வந்து ஜோதிட நாடி நம்பி வந்துடுறாங்க. அப்போ வந்து கட்டாயம் ஆயிடுது. அதனால யாரும் ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட அந்த நேரத்தில் வந்து ஜோதிடத்தை டிபெண்ட் பண்ணி வந்துடுறாங்க. அது ஓகே சார். ஓகே, அது வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டுறதுக்கு ரொம்ப ஒரு தூண்டுகோலா அமைது சொல்றீங்க சரிங்களா? ஓகே சார். யாரெல்லாம் ஜோதிடம் பார்க்கலாம்? அதாவது வந்து ஜோசியம்ங்கிறத வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்குது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதர் ரிலீஜியன்ஸும் பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நானே ஒரு 2-3 ஜோசியர்கிட்ட போயிருந்தேன். அப்போ அதர் ரிலீஜியன்ஸும் வந்திருந்தாங்க, கிறிஸ்டின் வந்திருந்தாங்க, முஸ்லீம்ஸ் வந்திருந்தாங்க, மீதி ரிலீஜியன்ஸும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து உண்மையா? நீங்கள் வந்து அதர் ரிலிஜன்ஸுக்கு ஜோசியம் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். என்ன சொல்ல போனாக்கா, திருக்குறள் வந்து உலக பொதுமறை நூல்னு சொல்கிறோம். திருக்குறள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுன்றோம். கரெக்டு. அது மாதிரி அது வந்து திருக்குறள் வந்து எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம், அந்த மதத்துக்கு இந்த மதத்துக்குன்னு கிடையாது. ஓகே சார். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது மாதிரி ஜோதிடமும் வந்து எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. அது எல்லா மதத்தினரும் பார்க்கலாம். அதாவது இன மொழி வேறுபாடுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டால் ஜோதிடம் தான். அது எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடியது. இது பார்க்கணுங்கிறதுக்காக எந்த கம்யூனிட்டியும் தேவையில்லை, எந்த மதமும் தேவையில்லை, எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது, எல்லாருமே பார்க்குறாங்க. இது ஒரு கலையாக எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே சார். ஓகே, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த நேரம், அந்த நாள், அந்த கிழமை, அதை வச்சு வந்து ஜாதகம் எழுதுகிறாங்க. அதை எந்த முறையை யூஸ் பண்ணி எழுதுகிறாங்க? இப்போ பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுகிறாங்களா, இல்லை சாஃப்ட்வேரை பார்த்து எழுதுகிறாங்களா, இல்லை வந்து ஜோதிடர்களே ஒரு கணித முறை இருக்கா, எந்த முறையை பார்த்து எழுதுகிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொஞ்சம் கொடுங்க சார். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஜோதிடம் எழுதுறது, ஜாதகம் எழுதி வைக்கிறதுங்கிறது வந்து பண்டைய காலத்திலேருந்து இருக்குது. பண்டைய காலத்துல இந்த மன்னர்கள் காலத்திலேருந்து இருந்தது. அது ஓகே. மன்னர்கள் அரசபையில் வந்து அரசவை ஜோதிடர்னு ஒருத்தர் தனியாக இருப்பாங்க. ஓகே. அப்போ அரச குடும்பத்தில் சேர்ந்த பெண்மணிகளுக்கு, ராணி, அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தை பிறக்கிற ரூமில் இருக்காங்க இல்லையா, அந்த தாதியர்கள் என்ன பண்ணலாம், குழந்தை பிறந்ததையுமே அப்போல்லாம் கடியாரம் கிடையாது, மணி காட்டிலாம் கிடையாது இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்ததையுமே அங்கே உள்ளேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து அங்கே உள்ளேருந்து வெளியே விட்டுடுவாங்களாம். ஓகே. அந்த பழம் வெளியில் வந்ததையும் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி அந்த அரசவை ஜோதிடர் தெரிஞ்சுக்கார் உடனே. அந்த நேரத்துக்கு அந்த வானியல் அவங்க படிச்சிருக்காங்க இல்லையா, அந்த சாஸ்திரத்தை படி வச்சு அந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் வச்சு அவங்க ஜாதகம் கணிச்சிட்டு இருந்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த முறைப்படி வச்சு அவங்க கணிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாதகம் கணிப்புங்கிறது இருந்தது, மற்ற பாமர மக்களுக்கு கிடையாது. அப்புறம் பிற்காலத்தில் வர வர எல்லாருமே பொது நடைமுறையில் வந்து எல்லாருமே ஜாதகம் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை பிறந்ததையுமே அதோடைய எந்த நேரத்தில் பிறந்துச்சு, எத்தனை மணிக்கு பிறந்துச்சு, என்ன கிழமை பிறந்துச்சு, என்ன மாதம், தேதி, வருடம், அந்த இது ஊர் இடம் எல்லாத்தையும் எடுத்து பஞ்சாங்கங்களோட உதவியோட, இப்போ பஞ்சாங்கம் டெவலப் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாருமே பஞ்சாங்கம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஞ்சாங்கத்தோட உதவியோட வச்சு அந்த பிளானட்டரி பொசிஷன், இப்போ இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி அதை அந்த அடிப்படையில் ஜாதகங்கள் கணிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த பஞ்சாங்கங்களுக்கு வச்சு எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருந்தது. அதை அடிப்படையில் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு சிறு சிறு பிழைகள் இருந்ததுனால அதை திருத்தி அமைச்சு திருக்கணித பஞ்சாங்கம்னு சில கொண்டு வந்தாங்க. இன்னமும் வந்து அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து சவுத் சைடில் இன்னும் சில இடத்துல நிறையா வாக்கிய பஞ்சாங்கங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்கம் வந்து இப்போ எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வர வர எல்லாரும் பெரும்பான்மையான நம்ம ஜோதிடர்கள் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரெண்டுமே புழக்கத்தில், ரெண்டுமே உபயோகத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சாஃப்ட்வேரில் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் வச்சுருக்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கம் வச்சுருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கங்கள் பெரும்பாலும் வந்து கோவில்களில் வந்து
ம். திருக்கோவிலான ஸ்டாங்க பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது பூரா வாக்கியத்தை பேஸ் பண்ணி வச்சது அது. ஓகே. திருக்கணித பஞ்சாங்கங்களில் சாஃப்ட்வேரும் நிறையா இருக்குது. சாஃப்ட்வேர்லையும் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர்லையும் வச்சு அக்யூரேட்டாக போட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது. அதனால் 2 முறைகளையும் பயன்படுத்தியும் வந்து ஜாதகங்கள் கணிக்கலாம். பெரும்பாலும் வந்து ஜாதகங்கள் வந்து மேனுவலாக கையில் பஞ்சாங்கத்தை பார்த்து கையால் தான் முதல்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் சொன்னதையும் இப்போ பிறந்த தேதி மாதம் வருஷத்தை கொடுத்தோம்னாக்கா சாஃப்ட்வேரில் போட்டு உடனே கொடுத்துட்றாங்க. அது அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே சார். ஓகே. அஸ்ட்ராலஜியில் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதில் எந்த முறை சிறந்தது அப்படின்னு வந்து ஏதாவது இருக்குதா? இல்லை எல்லா முறையுமே வந்து போகிற பாதை வந்து ஒன்று தானா? நம்ம எந்த முறை வழியாக பார்த்தாக்கா ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து எதிர்பார்க்க முடியும் சார்? அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொஞ்சம் கொடுங்க சார். புறப்படுற இடம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஓகே. போய் சேர டெஸ்டினேஷன் ஒன்று தான். ஓகே. போய் சேர்ற இடம் ஒரே இடம் தான். இடம் தான். ஸோ அதனால் ஜோதிடத்தில் வந்து பல முறைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து நமக்கு முதன்னு வந்து பல ரிஷிகள் வந்து ஆரம்பத்தில் கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம். அகஸ்தியர் வந்து பராசர முறை சொல்லி அவர்கிட்ட இருந்து வந்தது. நமக்கு வந்து பராசரர் தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி. பராசர முனிவர் நம்மகிட்ட கொடுத்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜின்னு பேர் இது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது போக கேபி மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, சார ஜோதிடம்னு இருக்குது. அப்புறம் வந்து நாடி ஜோதிடம், சந்திர நாடி இருக்குது, பிருகுநந்தி நாடின்னு இருக்குது, எண்கணிதம்னு இருக்குது. இதெல்லாம் போக ஜாதகமே இல்லாதவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பலன் பார்க்கறதுக்கு, ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காது அப்படின்னு கேட்கறதுக்காக பிரசன்ன முறைகள் வேறு இருக்குது. ஜாமக்கோல் ஆருடம் இருக்குது, கடிகார ஆருடம் இருக்குது, அப்புறம் வந்து சோழி பிரசன்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி வெத்தலை பிரசன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி இது இன்ஸ்டண்ட்டாக பார்க்குறதுக்காக இது வந்து கரெக்டாக இருக்கும். அது அந்த மாதிரி முறைகளும் நிறையா இருக்குது. அதனால் பல முறைகள் இருக்குது. எல்லா முறைகளும் பார்த்தீங்கன்னாலும் ரிசல்ட் ஒன்று தான். எல்லாமே எங்கே சேர்ந்து வரும்னா எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் வரும். ஓகே சார். அதனால் பலன்கள் ஒன்று தான். ஓகே. இல்லைனாலும் பலன்கள் ஏதாவது மாறுபடுமா, இல்லை ஒரே மாதிரி பலன்கள் தான் நமக்கு கிடைக்குமா? இல்லை பலன்கள் மாறுபடும். பலன் எல்லாமே ஒன்று தான். அது ஒரே இதாக தான் வரும். அது இப்போ வந்து பிரசனத்தில் பார்க்குறோம், ஜாமகோலில் பார்க்குறோம். ஓகே. ஒரு இது நடக்குமா நடக்காதான்னு கேட்குறோம். ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது வந்து நடக்காதுன்னு வருது. அதே நேரத்தில் ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகி தான் வரும் அது. ஓகே சார். ஸோ அதனால் எல்லாமே கோன்சைடு தான் வரும். எந்த மெத்தடில் பார்த்தாலும் ஓகே, ரிசல்ட் ஒன்று தான். அது சூப்பர் சார், சூப்பர். எல்லாரும் முற்காலத்தில் அதுக்கும் பிற்காலத்துலலாம் ஜோசியத்தை நம்பினாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜோசியம் வந்து பழிக்குமா? ஏன்னா காலங்கள் இருக்க மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியான காலங்கள் நிறைய வந்துடுச்சு. இன்னும் ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ என்ன நடக்கும் அப்படின்றது யாராலையும் கணிக்க முடியல. ஏன்னா அந்தளவு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஜோசியம் வந்து பழிக்குமா, இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஜோசியம் பார்க்குறது நல்லதாக இருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். அதாவது ஜோதிடம் பழிக்குமாங்கிற கேள்விக்கு, ஜோதிடம் பழிக்கிறதுனால தான் வந்து இப்போ முன்னாடி வந்து இந்த ஜோதிடங்கிறது வந்து ஒரு ரகசியமான பொருளாகவே இருந்தது. கண்டிப்பாக. ஆமாம் சார். ரகசியமானதாக இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். இல்லை பரம்பரையாக அப்போ தாத்தா சொன்னார், அப்பா சொன்னார், பையன் சொன்னான்னு அவங்க பாரம்பரியமாக வந்து அவங்க ஜோதிடம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மறைபொருளாக இருந்த ஒரு சப்ஜெக்ட் இது ஜோதிடங்கிறது. இப்போ வந்து ஓப்பனாக எல்லா பாமர மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ சேனலில், இப்போ மீடியாவில் எல்லாத்துக்கும் நிறைய பேர் வந்து இப்போ ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க. ஜோதிடத்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது. இப்போ எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சு போச்சு அது. அதனால் வந்து அது பழிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால தான் வந்து அது வந்து இப்போ எல்லா பேர்ட்ட ஓப்பனாக எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன இருக்குங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் அதில் வந்து அது பழிக்குது. அதில் தெரிஞ்சுக்கிறதுனா இப்போ உலக நடப்பெல்லாம் வந்து அதில் நிறைய பேர் கண்டுக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இப்போ யார் வின் பண்ணுவா, எத்தனை ரன் வரும், எத்தனை பால் போடுவாங்க அப்படிங்கிறத கண்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எது மேலே போகுது, எது கீழே வருதுன்னு அப் அண்ட் டவுன் பார்க்குறதுக்கு அது வந்து அதுக்கு ஜோதிடத்தை பிரசன்னத்தை உபயோகிக்கிறாங்க. ஓகே சார். அந்த இதில் இது பண்ணுறாங்க அது. ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ பல இதுலேயும் வந்து இப்போ ஜோதிடத்தில் வந்து நம்பகத்தன்மை ஜாஸ்தி ஆகிட்டதுனால, ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கிறதுனால எல்லாரும் அதை நாடி அதில் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வந்தனால இப்போ சாஃப்ட்வேர்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதில் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ முன்னாடி இருந்த காலத்துலலாம் வந்து இந்த நம்ம கணக்கும் போது நட்சத்திரங்கள்லாம் சொல்லும்போது 1ஆங்கால் 2ஆங்கால் 3ஆங்கால் அப்படி தான் சொல்லுவாங்க. கால் கணக்கு தான் சொல்லுவாங்க. அதாவது பாதங்கிறது 1ஆங்கால் 2ஆங்கால் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ சாஃப்ட்வேர்லாம் நல்லா இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுறதுனால வந்து டிகிரியில் வந்து அக்யூரேட்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து
கண்டிப்பா இப்போ மானிட்டர் பண்ணி லொக்கேட் பண்ணிடுறாங்க, கரெக்டாக சொல்லி பலனை வந்து அக்யூரேட்டாக எடுக்கிறாங்க. ஆமாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஜாமக்கோல் பிரசன்னத்தை எடுத்துக்கலாம். ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வந்து இப்போ மேஷத்தில் வந்து உதயம்னு ஒன்று விழுந்துருக்கு. உதயம் வந்து 15 டிகிரியில் இருக்குது. 15 டிகிரிங்கும் போது சென்ட்ரலில் இருக்குது அது. ஓகே. இப்போ அந்த உதயத்தில் வந்து சூரியன் வருது, சூரியனும் அந்த மேஷத்துலேயே இருக்குது. ஓகே. அப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த டிகிரிலாம் இருக்க முன்னாடி உதயம் வந்து மேஷத்தில் இருக்குது, உதயத்தில் இருக்க கோள் வந்து சூரியன் இருக்குது, கதிர் வந்து உதயத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சதுனால உதயம் வந்து எத்தனாவது டிகிரியில் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ உதயம் வந்து 15வது டிகிரியில் இருக்குது. ஓகே. இப்போ சூரியன் வந்து கதிர் வந்து 10வது டிகிரியில் இருக்கும்போது உதயத்தை கடந்து போயிடுது அது. ஓகே. அப்போ இப்போ இந்த பலன் கால்குலேட் பண்ணும்போது இது கடந்த கால பலனை சொல்லும். கதிருங்கிற சூரியன் வந்து கடந்த கால பலனை தான் சொல்லும். ஓகே சார். அந்த ராசிக்குள்ள இருந்தாலும் கடந்த கால பலனை சொல்லும். சூப்பர். இப்போ இது அந்த மேஷத்தை நோக்கி வருது பார்த்தீங்களா, அதுதான் உதயத்தை நோக்கி வரும் கிரகம். அது எத்தனாவது டிகிரியில் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. அதை வச்சு ப்ரிடிக்ஷன் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறாங்க அது. ஓகே. அதனால அதுக்கு ரொம்ப உதவுது. இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்பகத்தன்மை தான் ஜாஸ்தியாகுது. இருக்க இதனுடைய ஆர்வலர்கள் ஜாஸ்தியாகிறாங்க, ஜோதிடம் கற்றுக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஓகே. அதனால் இது பல துறைகளில் வந்து உலகியல் ஜோதிடம், முண்டையன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு இது ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அது. ஓகே. அதனால் இப்போ வர இருக்க அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குது. தவிர்த்து இதில் வந்து ஜோதிடம் வந்து இனிமேல் மறைய போகிறது கிடையாது. இப்போ எந்த அளவு வந்து டெக்னாலஜி வளருதோ அந்த அளவு வந்து ப்ரிடிக்ஷன் வந்து இன்னும் குவாலிட்டி சொல்ல வரீங்க. குவாலிட்டி ஆகுது, அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்குது. அக்யூரசி அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கிரிக்கெட்டு வந்து ஒரு சில ஜோதிடர்கள் வந்து கணிக்கிறாங்க, ஆனால் கணிக்கிறது வந்து அதோட ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சார். அது வந்து அதான் இப்போ எத்தனை ரன் அடிப்பாங்க, எத்தனை விக்கெட் விழுகும், அப்படின்லாம் ரொம்ப டீப்பாக போகிற இதுக்குன்னு தனியாகவே இருக்காங்க. அது அவங்க வந்து அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நிறையா ஜோதிடர்கள் இருக்காங்க. அது ஒரு சில ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்னென்ன இன்சிடெண்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஒரு சில ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் என்னென்னலாம், இப்போ இந்த உலகத்தில் எந்த இடத்துல வந்து போர் வரும், இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிலாம் கணிக்கிறாங்க. அதெல்லாம் நான் கண்கூடவே பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கணிக்க முடியுமா, இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற ப்ரிடிக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அது எப்படி கணிக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? இப்போ சாதாரணமாக நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஜாதகம் கணிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து அது உலகியல் ஜோதிடம், ஓகே, முண்டையன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து உலகத்துக்கோ ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்காக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு போட்டு அதுக்கு ஒரு கிரக அமைப்புகள் வச்சுக்கிறாங்க. அதை வச்சுட்டு இப்போ நமக்கு எப்படி பலன் கணிக்கிறோமோ இல்லையா, தசாபதிகள் வச்சு பலன் கணிக்கிறோம், கிரகங்களோட எந்த இடத்துல இருக்குது, 6, 8, 12 இருக்குது, அதை வச்சு கணிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி அந்த பேசிஸில் தான் வந்து அவங்க அதுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்து, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், அது ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப தீவிரமாக அதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுறவங்க அந்த இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுப்பாங்க. அதில் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க அதில். ஓகே சார். ஓகே. பல இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசியத்தை வந்து நம்ப மறுக்கிறாங்க. இப்போ ஜோசியம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, உதாசீனப்படுத்திடுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம், ஏன் வந்து ஜோசியத்தை வெறுக்கிறாங்க? அந்த ஜோசியத்தை பற்றி அந்த ஸ்டேஜில் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்லை பல பேர் வந்து சொல்கிற நோக்கில் அது வந்து தேவையில்ல, அது பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து பக்குவம் வரலையா, இல்லை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சொல்கிறாங்களா? அதுக்குண்டான விளக்கங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்ல வரீங்க சார்? சில பேர் வெறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில ஜோதிடத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இல்லையா? அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஜோதிடத்தில் போய் பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இருக்கலாம். அது கண்டிப்பாக. ஆனால் இதை வந்து முழுசாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறையா இளைஞர்கள் வந்து இப்போ அஸ்ட்ராலஜியில் வந்து ஆர்வலர்கள் நிறையா பேர் இருக்குன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ மீடியாவில் எடுத்துக்கலாம், இப்போ எல்லா இதுலேயும் வந்து இப்போ அஸ்ட்ராலஜி இது நிறையா இருக்குது. மற்ற இதை விட அஸ்ட்ராலஜியில் வந்து நிறைய நல்ல ஓப்பனாக வந்துருச்சு. அது அதனால் நிறைய பேர் இளைஞர்கள் அதில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆர்வம் காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதை நல்லா தெரிஞ்சுட்டு தான் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் எனக்கு வந்து வயிற்று வலிச்சது, நான் வந்து ஒரு டைசைக்ளோமின் சாப்பிட்டேன், பேண்டாப்ரசோல் ஒன்று சாப்பிட்டேன், இன்னும் இருக்குது சரியா இல்லை, வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டே வந்து இந்த சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஃபீவர் ஆயிடுச்சுனாக்க இது
ஆமாக்சின் சாப்பிட்டேன், ஆம்பிக்ளைஸ் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க அது ஓகே. இல்லையா. அது மாதிரி இப்போ ஜோசியர்கிட்ட வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த கிரகம் உச்சமாக இருக்குது, இந்த கிரகம் நீசமாக இருக்குது, எனக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஆமாம் இது சார். என்ன எப்படி சார் ஆகும்னு சொல்லி கேட்குற அளவுக்குலாம் ஆமாம் சார். நானே முன்னேறிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்த்துருக்கேன். முன்னாடிலாம் ஜோசியர்கிட்ட போனால் வாய் பேசிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லை. ஆமாம். இப்போ ஜோசியம் கேட்க போகிறவங்க ஜோசியருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது. ஆமாம் சார். ஸோ அதனால வந்து அது யாரும் தெரியல, யாரும் புறக்கணிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜோசியர்கிட்ட வாக்குவாதமே பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா ராககேது தோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஜோசியர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லையே அப்படின்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் ஓரளவு தெரிஞ்சதால் தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகே, அதாவது ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஜோதிடம்னா என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்காக அஸ்ட்ராலஜியை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் பாமர மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே இருக்குது. ஒரு 90% ஆஃப் த பீப்புள் அவேர் ஆஃப் த அஸ்ட்ராலஜி வந்துருச்சுன்றீங்க. ஓகே சார். ஓகே, கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டுக்கிறேன் சார், சரிங்களா? சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து தான் வந்து ஜோசியம் பார்க்கவே வராங்க. ஜோதிடர்கள்கிட்டையும் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து தான் வராங்க. ஏன்னா அவங்க பல முயற்சி பல வழியில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லா முயற்சியும் தோற்றதுக்கப்புறம் சரி நம்ம கிரக கட்டத்தில் என்ன தான் இருக்குது, நம்ம வந்து ஒரு தடவையாவது நம்ம ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் வர்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படி வர்ற மக்கள்கிட்ட இப்போ ஜோசியராக நீங்கள் என்ன மாதிரியான செய்திகளை இப்போ சொல்லுவீங்க? அவங்களுக்கு பாசிட்டிவான இதை சொல்லுவீங்களா, இல்லை நெகட்டிவாக இதை சொல்லி அனுப்புவீங்களா? அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சரியானது தான் அது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, உடல்நிலை சரியில்லைங்கும் போது என்ன பண்ணுறோம், ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். போய் என்ன பண்ணுறோம், எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் நம்பி அவர்கிட்ட கொண்டு அவரை ஒப்படைச்சிடறோம். ஆமாம் சார். ஸோ அவர் மேலே அவர் மேலே நம்பிக்கை, அவர் வந்து காப்பாற்றி கொடுத்துருவாரு, சுகமாக்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் கொண்டு கொடுக்குறாங்க. ஆமாம் சார். அதே மாதிரி தான் இப்போ ஜோதிடர்கிட்ட வர்ற கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வர்றவங்களை வந்து ஜோதிடர் நம்பி தான் வர்றாங்க. கண்டிப்பாக ஜோதிடர் நம்பி தான் வந்து அவங்கள வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடர் வந்து பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை பார்த்ததையும் தெரியும் நமக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதில் என்ன இருக்கோ நல்லது இருந்துச்சுனாக்கா நல்லதை வந்து ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லலாம். இது உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க, இப்போ நடக்கும், இத்தனை நாள் கழிச்சு நடக்குன்னு சொல்லிடலாம். வேறு எது நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னாக்கா டேரெக்டாக வந்து இது ஐயோ உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க, இது முடியாதுங்க அப்படின்னு எடுத்ததையும் ஒரு முகத்துக்கு நேரம் அடித்த மாதிரி சொல்லாமல் அதை நாசூக்காக அவங்களுக்கு மறைமுகமாக இலைமறைவுக்காக அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதுதான் வந்து ஜோதிட தர்மம். அது அந்த மாதிரி சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கும், அவங்களை பயமுறுத்தக்கூடாது. அது ஓகே. இப்போ நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, நமக்கு ஏதாவது முடியல, என்ன பண்ணுறோம், நேராக கோயிலுக்கு போகிறோம், கடவுள்கிட்ட போய் ஆண்டவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு மௌனமாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் வந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்து சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நமக்கு ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை வருது, தீர்க்க முடியாத பிரச்சனை வருது, கடன் ஜாஸ்தியாக இருக்குது, உடம்பு சரி நோய் நொடிகள் ஜாஸ்தியாக இருக்குது, குடும்பத்தில் இப்போ சிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சுமையாக இருக்குது, கடன் சுமையாக இருக்குது, எப்போ தீருன்னு தெரியல, கடன் நஷ்டமாக இருக்குது, அப்போ கடன் சுமை ஜாஸ்தியாக இருக்குது, வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குன்னு சொல்லிருக்கும்போது என்ன பண்ணுறோம், நேராக ஜோசியர்கிட்ட போகிறாங்க, போய் அவர்கிட்ட வந்து ஏன்னு சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசில் இருக்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு போய் கேட்குறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜோதிடர்கிட்ட போய் ஐயா இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுக்கலாமா, நீ நம்பி சொல்லுன்னு சொல்லி இந்த பொண்ணோட வாழ்க்கையை யார்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த ஜோசியர்கிட்ட தான் நம்பி கொடுக்குறாங்க. அப்போ ஜோசியர் எந்த லெவலில் இருக்கார், கடவுளுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறாரு, அவர் நம்பி தான் கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே. கண்டிப்பாக அவர் நம்பி நீ வந்து ஓகே கொடுங்கன்னு சொன்னால் தான் அவர் சொல்லிட்டாருப்பா நான் கொடுக்க சொல்லி இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது கண்டிப்பாக அதனால நம்பி அதனால அவர் ஜோதிடர் தான் கடவுளுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் அவங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம ஜோதிடர்கள் எல்லாம் நடந்துக்கணும். அது ஓகே சார். ஏன்னா அதே மாதிரி வந்து நம்ம சொல்கிறதும் வந்து நல்ல விஷயங்களை வந்து நல்ல தெளிவுபட அவங்களுக்கு நல்லா எடுத்து சொல்லிடணும். கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருக்கிறத வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இலைமறைவாயா கொஞ்சம் மறைச்சு பட்டும் படாமல் இருக்குங்க, ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாதத்துக்கு வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க, ஜாக்கிரதையாக போங்க, மெதுவாக போங்க, வெளியே தெரு போகாதீங்க, ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டோம்னா அது போதும். அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி புரிய வான் பண்ணிடணும். அது ஓகே சார். அதுதான் வந்து ஜோதிடரோட கடமை. அது ஓகே சார், நல்ல சிறப்பான ஒரு பதில் சார். எனக்கு இந்த மூவர்ஸ் சேனலில் ஜோதிடத்தை பற்றி நல்ல விளக்கமாக பேசுகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்த மூவர்ஸ் சேனலுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.